தன்னுடைய கட்சியோட கொள்கை தலைவரை அம்பேத்கர் வச்சிருக்காங்க. இப்போ வந்து ட்விட்டர்ல மட்டும் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு ஒரு போராட்டம். அதை பத்தி அவங்க இனிமேல் ட்விட்டர்ல தான் ஆட்சி நடத்த முடியும், கட்சியவே அப்படித்தான் நடத்த முடியும். காரணம், ஒரு இயக்கம் இது மாதிரி ஒரு இயக்கத்தை, ஒரு போராட்டத்தை, ஒரு ஆர்ப்பாட்டத்தை அவங்களால இப்போ எல்லாம் ஏற்பாடு பண்ண முடியாது. இது மாதிரி ஏதாவது ட்விட்டரில் ஒரு அறிக்கை கொடுத்து நானும் மத்திய அரசை எதிர்க்கிறேன் அப்படின்னு ஒரு நாடகம் தான் அவரால் போட முடியும். ஏற்கனவே நான் சொன்னது மாதிரி அது பிஜேபியினுடைய இன்னொரு அணி தான் அது. அதனால் அது வந்து திமுகவை எதிர்ப்பதற்காக பிஜேபியால் உருவாக்கப்பட்ட ஒரு அணிதான் அந்த புதிய கட்சி. அம்பேத்கரை எதிர்த்து பேசியிருக்காரு அமித்ஷா. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு எடப்பாடி பழனிசாமி கேட்டா என்ன பதில் சொல்லணும்? ஒரு எதிர்கட்சி தலைவர் அந்த அம்பேத்கரை அதிமுக வன்மையாக கண்டிக்கிறது அப்படின்னு கோவப்படணும்ல. எதுக்கோ கோவப்படுறாரு. நீங்க பாராளுமன்றத்துல பேசியிருக்கணும் அப்படின்னு சட்டமன்றத்துல அந்த சட்டம் போட்டவரு அம்பேத்கரை ஒருவர் குறைத்து மதிப்பிட்டு இருக்கிறார். என்னையா நினைக்கிறீங்கன்னா அவங்க ஜெயக்குமார் பதில் சொல்லியிருப்பாரு. அவர் தான் எனக்கு போல பேசிட்டாருல. ஜெயக்குமார் பதில் சொல்லுவாருன்னா நீங்க எதுக்கு எதிர்கட்சி தலைவரா இருக்கீங்க? ஒரு கட்சியினுடைய தலைவர், எதிர்கட்சி தலைவர், முதலமைச்சருக்கு சமமான அந்தஸ்து பெற்றவர். இந்திய அளவில் இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்கு, அதுக்கு கருத்து சொல்றதுக்கு புத்துள்ள யாரு? எடப்பாடி பழனிசாமிக்கு. நேற்று கட்சி ஆரம்பிச்ச விஜயே நம்ம போட்டு நம்புறோம். அவர் ஒரு கருத்து போட்டாரு. நாட்டில் நடக்கிற பிரச்சனைக்கு கருத்து சொல்லணுங்க. கட்சி ஆரம்பிச்சு மாநாடு போட்டு கல்யாணத்துல போய் விருந்து சாப்பிடக்கூடாது. ஒரே நாடு ஒரே தேர்தல். என்ன நினைக்கிறீங்க? கருத்து சொல்லுங்க. அதானியை பற்றி அதானி கூட கூட்டணி வச்சு மோடி கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறாரு, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டா புதுசா கட்சி ஆரம்பிச்சார், பதில் சொல்லணும். அவரும் சொல்லல, எடப்பாடி பழனிசாமியும் சொல்லல. காரணம், இவர்கள் எல்லாம் பாஜகவோடு கள்ள கூட்டணி வைத்திருக்கிறார்கள். மக்கள் விரோத பாஜகவை எதிர்க்கின்ற பிராணியின் துணிச்சலும் இல்ல. ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலான இந்த கூட்டணி. அதனால்தான் அம்பேத்கரை பற்றி இழிவாக பேசி அமித்ஷாவை கண்டித்து இன்று இயக்கம் நடத்தி கொண்டிருப்பது நமது இந்தியா கூட்டணியினுடைய அரசியல் கட்சிகள் தான்.